ஃபஸ்ட்டு ரசமலாய் டேஸ்ட் பாரு. சொல்லு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? அம்மாவும் சாப்பிட்டு பார்க்குமா? செம்ம சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 விதமான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஒரு ரசகுல்லா ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு ஒரு 1 லிட்ரு பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்துருப்பேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். 1 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு பன்னீருக்கு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். 1 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இப்போ பன்னீர் மாதிரி தான் தயார் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கொஞ்சோண்டு புளிக்காத தயிர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இது வந்து பன்னீர் தயார் பண்ணுறதுக்கான பொருளுங்க. சீனி பாகு வைக்கிறதுக்காக ஒரு 3/4 கப்பு சீனி, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து இனிப்பு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். நல்ல இனிப்பு வேணும்னா 1 கப் எடுத்துக்கோங்க. நல்லா பொங்கி வரட்டுங்க. அது கூட ரசமலாயும் கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். 2 in 1 உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கான பாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலை காய்ச்சிட்டு பால் பொங்கிருச்சு. ரசகுல்லா அண்டு மலாய் செஞ்சு காமிக்கிறேங்க. 2 in 1 காமிக்கிறேன். கொஞ்சமாக தான் செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதே பாதி மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பால் எடுத்து வச்சுக்கலாம். ரசமலாய்க்கு கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். நாங்கள் டெய்லி ஸ்வீட்டு ரெசிபி போடுறதுனால கொஞ்சமாக செய்கிறேன். ரசமலாய் செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிஸ்தாவில் கொஞ்சம் துருவி வச்சுருக்கிறேன். பிஸ்தா, அப்புறம் குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மஞ்சள் நிறம் வரும். குங்குமப்பூ இல்லை, நல்லா குங்குமப்பூ ஸ்கிப் பண்ணிட்டேன். பொங்கி வந்துருச்சுங்க. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். பாலை திரிய வைக்க போகிறோம். இந்த பன்னீர் மெத்தட் மாதிரி தான், பன்னீர் செய்வாங்களே அதே மெத்தடில் தான் பாலை திரிய வைக்கணும். அதுக்கான ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். புழிஞ்சாச்சுங்க. கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்படியே கலக்கி விட்டுருங்க. அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் கொஞ்சோண்டு சேர்த்தா சீக்கிரமே பிரியவும் செஞ்சிடும். பாருங்க, புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. பிரிஞ்சு வந்துருச்சு. 1 நிமிஷம் கொதித்து விடுங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அப்போ அந்த பால் நல்லா திரண்டு வரும். பாருங்க, பால் நல்லா திரண்டு வந்துருச்சு. 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்போ தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வடிகட்டிக்க போகிறோம். ஆஃப் பண்ணிட்டேன். வடிகட்டி வச்சு இதை வடிகட்டிக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அப்படியே மேலாட்டம் ஊற்றி வடிகட்டிக்கிறோம். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து போகும். இப்படி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா அப்படி அமுத்தி விட்டுருங்க. தண்ணி வடிகட்டும். இது அப்படியே கெட்டியாக வச்சா பன்னீராக மாறிடும். நம்ம வந்து கெட்டியாக வைக்க போகிறதுல இப்படி வச்சு வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் வடிச்சுக்கலாம் நல்லாவே.
தண்ணி வடிச்சாச்சு. கொஞ்சம் ஆறட்டுங்க. கொஞ்சம் ஆற வச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ரசகுல்லா மாதிரி ரசம் உருண்டையாக தட்டிக்கலாம். உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுங்க இந்த தட்டில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் கொட்டிட்டேன். ஒரு நிமிஷம் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா பிசைஞ்சாதான் ரசகுல்லா நல்லா வரும். நல்லா பிசைஞ்சிருங்க. எவ்வளோ முடியுமோ நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்க, ரசகுல்லாவுக்கு இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போதான் கிராக் விழாமல் இருக்கும். சீனி பாகில் கொதிக்கும் போது கிராக் விழாது. பாருங்க, வெயிட்லெஸ்ஸாகவே மாறிடுச்சு. பிசைய வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இப்படி மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டு உருண்டை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். சின்ன உருண்டையாக பண்ணிக்கிறேன். இந்த சைஸ்க்கு உருண்டை பண்ணிக்கோங்க. எல்லா மாவுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். லேசாக கிராக் இல்லாமல் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இது மாதிரி எல்லாம் உருண்டை பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் செய்கிறேன். இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு. கடைசியாக ஒரு குட்டி உருண்டை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பால், அது 1 லிட்டர் பாலில் ஒரு 100 கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன் ரசமலாய் செய்கிறதுக்காக. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம சீனி பாகு வச்சிடலாம். சீனி பாகு வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 பவுல் சீனி எடுத்து வச்சுருக்கேன்ல, ஒரு 2 ஏலக்காய் இதை அப்படி கொட்டிக்கிறேன். சீனி பாகு வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டம்ளர் தண்ணி விடுங்க. அதை 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். சீனி பாகு நல்லா கொதித்து ரசகுல்லா நல்லா வேகணும். அதுக்காக 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சீனியை லேசாக கரைச்சி விட்ருங்க. இல்லை அப்படியே அடி பிடிச்சிக்கோம் லைட்டாக. ஒரு டைம் இது கலக்கி விட்ருங்க. சீனி பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இனிப்பு லேசாக எடுத்து கொடுக்குறதுக்காக ஒரு 1/2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். லேசாக கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த உருண்டையை உள்ளே போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா உருண்டையும் போட்டுறேன். நல்லா வெந்து நல்லா பாகு பதத்துக்கு வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பாருங்க, திறந்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருக்குதுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா வெந்துருச்சு. பாருங்க, சின்ன உருண்டையை போட்டேன். இந்த பாதி மடங்கு பெருசாயிடுச்சு. இன்னுமே கொஞ்சம் சீனி பாகு வற்றணும். இன்னும் ஒரு நிமிஷம் விடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிட்டுங்க. இப்போ ரசமலாய் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் தானே பால் எடுத்து வச்சுருவேன். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் அதிகம் வேணும்னா அதிகமாக பால் எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் இந்த பாலை ஊற்றிடுங்க.
பால் நல்லா சுண்டி வரணும். நல்லா ஹை லெவலில் வச்சுருங்க. ஸ்டவ் நல்லா ஹை லெவலில் கொதிக்க விட்ருங்க. இந்த ஆடை இல்லாமல் அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. ஆடை விடக்கூடாது. ஓரமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டே வாங்க கெட்டியாக வரைக்கும். பாருங்க, பால் நல்லாவே கெட்டியாகிட்டு வருது. நல்லா கெட்டியாகிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் குங்குமப்பூ இருந்ததுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணிட்டேன், எங்ககிட்ட இல்லை. அப்போதான் எல்லோ கலரில் கிடைக்கும். கொஞ்சம் மில்க் மேடு ஊற்றிக்கிறேன். நீங்கள் மில்க் மேடு இல்லைன்னா சீனி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் மைல்டாக தான் இனிப்பு சேர்த்துருக்குறேன். நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இந்த பதம் போதும். பிஸ்தா திருவி வச்சுருந்தோம்ல, பிஸ்தா வந்து அப்படி கொஞ்சம் லேசாக அப்படி தூவி விட்டுறலாம். திருவி வச்சுருந்த போட்டுருவேன். அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பரான ரசகுல்லா ரெடிங்க. நான் வந்து 2-in-1 ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரசகுல்லா அண்டு ரசமலாய் பாருங்க. சின்ன உருண்டையாக தான் போட்டோம், பெரிய உருண்டையாகிடுச்சு. நம்ம கதம்ப சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதம்ப சேனலில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேன். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். பாருங்கள், இப்படி கிளறி விட்டுடலாம். சூப்பரான ரசமலாயும் ரெடி ஆயிடுச்சு. குங்குமப்பூ மட்டும் போட்டிருந்தா ஓகேவாக இருக்கும். நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். நான் குங்குமப்பூ ஸ்கிப் பண்ணிட்டேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இங்கே வேண்டா, ஃபஸ்ட்டு ரசமலாய் டேஸ்ட் பாரு. சொல்லு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அம்மா சாப்பிட்டு பார்க்குமா? செம்ம சூப்பரா இருக்கு. ரசகுல்லா எப்படி இருக்கு? தம்பி, இது வெளியே வாங்கினா எவ்வளோ கேட்பாங்க? எவ்வளோ 500 ரூபாவா? இது 1 லிட்டர் பால் 60 ரூபா தான். சீனி வேண்டாம், ஒரு 100 கிராக்குமா 150 கிராம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.